ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வீடியோ தான் இது. ஸோ டெஸ்ட் பேட்சுடைய ஷெட்யூல் நான் உங்களுக்கு இப்போ காமிப்பேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு இதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு போனோம். அதுவும் 3-4 மந்த்ஸ் கொண்டு போனோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 10ஆம் தேதி நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும்? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவீங்களா அப்படின்னா ஆல் டாபிக்ஸ் கவர் ஆயிடும். ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 40 டெஸ்ட் இருக்கு. ஸோ 4000 கொஸ்டின் வந்துடும். சரியா? ஸோ இந்த 4000 கொஸ்டின்ஸுக்கும் இந்த 10ஆம் தேதி டெஸ்ட் நடக்குதுன்னா 11ஆம் தேதி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கும். கரெக்ஷன் வீடியோ நைட் 9 PM வரும். நைட்டு 9 மணிக்கு உங்களுக்கு கரெக்ஷன் வீடியோ இருக்கும். சரியா? ஸோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு டாபிக் ஒரு தடவை தான் கவர் பண்ணியிருக்கோமானா கிடையாது. சில டாபிக் எல்லாம் 2 தடவை கவர் பண்ணியிருக்கோம். சரியா? ஏன்னா சில டாபிக் வந்துட்டு நம்மளுக்கு 2 தடவை கவர் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமான டாபிக்கா இருக்கும். கிராமர் டாபிக்ஸ்லயே முக்கியமான டாபிக்லாம் 2 டைம்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூலுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு பேட்ச். சரிங்களா? இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச். எல்லா டாபிக்கும் கவர் ஆயிரும். எந்தெந்த யூனிட்டுங்கிறதையும் சைடில் போட்டிருப்பாங்க. கிளியராக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் கலர் மட்டும் லைட்டாக டிம்மாக இருக்கும். மற்றபடி ஓகே. கிளியராக போட்டிருப்பாங்க. இதில் இந்த மிட் ரிவிஷன் 1, 2, 3ன்னு 3 உண்டு. மிட் ரிவிஷன்னா என்னன்னா எல்லா டாபிக் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்க 1, 3 யூனிட்டு டெஸ்ட், அடுத்து 2, 4, 5 டெஸ்ட், அடுத்து 6, 7 டெஸ்ட். இந்த மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே 24 நாள் இருக்குங்க. அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே 6 டெஸ்ட் எழுத போகிறோங்க. 6 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ 6 ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறோம். மிட் ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு 3 எழுத போகிறோம். இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ இது பெய்டு பேட்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ சொல்கிற லிங்க்ல நீங்கள் பை பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டுக்கு உள்ளே போங்க. நம்ம வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு கண்டினியூ வித் கூகுள்னு கூகுள் வச்சு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போன வருஷம் டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்தோம். போன வருஷம் டெஸ்ட் பேட்ச் கூட அடிஷ்னலாக தான் இதை கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கொஸ்டின், இதில் ஒரு 4000 கொஸ்டின் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8000 கொஸ்டின் வரைக்கும் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ நீங்கள் நேராக ஹோமில் டிஎன்பிஎஸ்சி இருக்கும். இதா இருக்கு. டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதா இருக்கு. இது ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச், இது ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ டெஸ்ட் பேட்ச்னு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 12/4லேருந்து ஆரம்பிச்சு பாருங்க 6 மாதம் டெஸ்ட், 5 மாதம் டெஸ்ட் வச்சுருக்கோம். அவ்வளோ டெஸ்ட் வச்சுருக்கோம். 5 மந்த்துக்கு டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ யூடியூப்ல ஃப்ரீ டெஸ்ட் வச்சோம். அதுவும் இதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இது கூட அடிஷ்னலா இந்த 5 மாதம் டெஸ்ட்டு கூட அடிஷ்னலாக தான் இப்போ நம்ம 4000 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 1500 வரும். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேண்டாம், கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்ந்து வேணும்னா அது உங்களுக்கு 2000ல் இருக்கும். இந்தா இருக்கு பிளான் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பிளான் ஆப்ஷனில் இங்கேயே காட்டும் 1500னா கிளாஸ் இது மட்டும் டெஸ்ட்டு மட்டும். இல்லை உங்களுக்கு கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்ந்து வேணும் தான் இருக்குது. யூடியூப் பிளான்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவனே காமிச்சிருவான். ஸோ இது 1999, இது 1500. ரெண்டுமே 1 இயருக்கு இருக்கும். உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கும். கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்துடும். குரூப்பில் ஆட் ஆயிடுவீங்க. நீங்கள் டெலிகிராம் ஐடிக்கு எங்கள் டெலிகிராம் ஐடி இருக்கும். அந்த டெலிகிராம் ஐடி சொல்கிறேன், அதுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிடலாம். பை பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு அது குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இதில் என்னதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா நீங்களே டெஸ்ட்டு போடலாம். எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு சிபிடி ஃபார்மேட்டில் இருக்கும். பிடிஎஃப் கொடுப்பீங்களா அப்படின்னா பிடிஎஃப் கொடுப்போம். குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் போட்டுருவோம். வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வீடியோ லைவ் இருக்கானா வீடியோவும் லைவ் இருக்கும். ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கும். அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸு நம்ம எல்லாருடைய மார்க்கையும் நம்ம வந்துட்டு எடுத்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மார்க் எடுத்து விட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இது எதுக்கு ஓப்பன் ஆகலைன்னா இது நான் பை பண்ணல, அதனால் ஓப்பன் ஆகலை. ஸோ பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த குவிஸு ஓப்பன் ஆயிரும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு எல்லாருடைய மார்க்கையுமே நம்ம பார்ப்போம். அதுலேயும் செக் பண்ணுவோம். நம்மக்கிட்ட லாஸ்ட் இயர் நிறைய பேர் படித்தாங்க. ஃபீட்பேக்குமே நல்ல ஃபீட்பேக் இருந்துச்சு. இந்த வருஷம் இந்த தடவை போன வருஷத்தை விட பெட்டராக பண்ணணும்னு நினச்சிருக்கோம். இதுதான் டெலிகிராம் ஐடி. இது டெலிகிராம் ஐடி. இதை டைப் பண்ணி டெலிகிராமில் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை உங்கள் கன்ஃபர்மேஷன் மெயில் போடணும்
நீங்க வைப் பண்ணத இன்ஃபார்ம் பண்ணணும், சொல்லணும்னா பண்ணலாம். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இதில கேட்கலாம். சரியா? ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு வேற எது வேணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. யூனிட் 2 எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ யூனிட் 2 எப்படி படிக்கிறதுங்கிற வீடியோவ நான் அடுத்தது போட்டு விடுறேன். சரியா? டெஸ்ட் பேட்ச் ஆனா ஆரம்பிச்சிரும். நீங்க எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா, மத்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி கவர் பண்ணிட்டு பாத்துற மாரி இருக்கும். சரியா? ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. வேற டவுட்ஸ் இருந்துச்சுனா கீழ போடுங்க.